வணக்கம். 2 அறிவிப்பு. வர 19ஆம் தேதி சனிக்கிழமை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரா பண்ணி வச்ச மாதிரி தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்படியே டிட்டோ. நம்ம லாஸ்ட் சாட்டர்டே நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணமோ, என்ன எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு இன்டெப்த் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் சில டாப் 10 ஸ்டாக்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படியே படம் போட்ட மாதிரி வந்துட்டுருக்கு. வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ், நம்ம செலெக்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வாரம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. 2வது அறிவிப்பு. 15ஆம் தேதி அக்டோபர் 15, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன்ஸ் கிளாஸ் போயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 30 members இருக்கிறாங்க. அண்ட் வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிள். கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ், வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஆரம்பித்து நம்ம அட்வான்ஸ் லெவல் எலியட்ஸ் வேவ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இன்பிட்வீனில் நிறைய இருக்குது. சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸு, ட்ரெண்ட் லைன், எனி ட்ராயிங் டூல்ஸ் இருக்குது, ஃபிபனாச்சி இருக்குது. அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்டெப்த், ரைட், F&Oவில் இன்டெப்த் உங்களுக்கு இருக்குது. போத் ஆப்ஷன் பையிங் பற்றியும் பேசுவோம், ஆப்ஷன் செல்லிங் பற்றியும் பேசுவோம். ஆப்ஷன் க்ரீக்ஸை பிரித்து மேய போகிறோம். ரைட், நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு இது வேண்டான்னு நினச்சால் அது வேண்டும். நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கலாம், பட் நியர் லோ அடுத்த நாள் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன செக்டார் சூஸ் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி சூஸ் பண்ணணுன்றதுக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணுன்னு நினச்சால் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே இது எங்கள் கால் சென்டர் நம்பரும். வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்பலாம், காலும் பண்ணலாம். 9444468888. இல்லை மெயில் அனுப்பணும்னு நினச்சாலும் mail@INDIADPDATA.INக்கு மெயில் அனுப்புங்க. இன்றைக்கி மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 800 points அப் இல்லை டவுன் மூவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. எந்த சைடு வேணாலும் பர்ஸ்ட் ஆகுன்றது. கீ சைடு அடிச்சிருச்சு. அண்ட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 203 points டவுன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஒரு முக்கியமான லெவல், ரைட், அந்த லெவலை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சு. 24,755 அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் 259 points, 27,750 நம்ம எதிர்பார்த்த ஒரு லெவல். நம்ம கொடுத்துருக்கிற இலக்கு, இலக்கு 24,600 நாளைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்களேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மிடில் ஈஸ்ட் வாரில் அஃபீஷியலாக, மறுபடியும் நான் சொல்கிறேன், அஃபீஷியலாக, இவ்வளோ நாள் அன்அஃபீஷியலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபீஷியலாக யூஎஸும் இறங்கியிருக்கு. வந்த அன்றைக்கே B2 பாம்பரை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர். ஹெவி வெயிட் பாம்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில் ஒரு 20 அடி 30 அடி 50 அடி ஆழத்தில் பில்டிங் கட்டிட்டு ஹூத்தி ரெபிள்ஸ் உட்காந்துட்டு இருந்த இடத்த பக்காவாக பாம்பு போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஹூத்தி ரெபிள்ஸ் வரவன் போகிறவனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே ரெட் சீயில். ஸோ அதுக்கு பதிலடியாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி அமெரிக்கன் ஷிப்பு, அதாவது எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற கப்பலை அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக தலைவர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ வித் திஸ், ரைட், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஆன்டி மிசைல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ஆர்மி பர்சனல்ஸும் வந்திருக்கிறாங்க. ஈரான் ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க, வில்லன் அடிக்கிறதுக்கு வில்லன் நிற்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவனத்தை பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்களே, அந்த கதை தான் இஸ்ரேலும் யூஎஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு அமெரிக்கா உள்ளே என்டர் ஆகும்போது ஹூத்தி ரெபிள்ஸை அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹிஸ்புல்லாவை லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் ஏற்கனவே போட்டு முத்துன்னு முத்திட்டு இருக்காங்க. அண்ட் உண்டு இல்லை பார்க்கணுன்றது ஒரு இஸ்ரேலுக்கு ஒன்று. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட், ரைட், லைக் ஏ ப்ரொஃபஷ்னல் ஆர்மி. அவங்க பயங்கரமாக வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட கேவ்ஸ் ஆகட்டும், அதாவது கீழே போட்டிருக்க சுரங்கப்பாதை ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், நிறைய இஸ்ரேலிஸும் இறந்துட்டு இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போத் ஈரான் ஆகட்டும் ஹிஸ்புல்லா ஆகட்டும் அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை பெனிட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. மல்டிபிள் ட்ரோன்ஸ், ஸ்வானுன்னுவாங்க. ஸ்வானுன்றது ஈசல் மாதிரி ஒரு 500 ட்ரோனை விட்டால் என்ன ஆகும், ரைட்? அவனை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்ஸை சும்மா அப்படி ஒரு $1,000-2,000 சும்மா அப்படி ஒன்று விட்டலாம். ஆனால்
அதை அடிக்கிறதுக்கான டெக்னாலஜி ஆர் மிசைல்ஸ் விடுறது வந்து ஈச் ஒன் இஸ் 1 மில்லியன். அப்போ நினச்சி பாருங்களா, ஒரு 500 ட்ரோன்ஸை விட்டால் அவனுக்கு என்ன கெதி ஆகும்னு. எனிவே, இஸ்ரேலுக்கு வந்து தே ஹேவ் எனஃப் மணி பவர் அண்ட் யூஎஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அஃபீஷியலாக இப்போ வந்து உள்ளே வந்திருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் ஈரானை வந்து எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்க்க வேண்டியது 2 விஷயம். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் பிகமிங் மோர் இன்ட்ரெஸ்டிங். எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், இதெல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். சார்ட் பேட்டர்னோட அந்த நியூஸ் தெரியும் போதும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்க ஒரு சமாச்சாரம். நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 விஷயம் நடக்குது. ஆயிலை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. சைனா அண்ட் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸோட எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எக்கானமி மோசமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எனர்ஜி கன்சம்ஷன், வண்டி ஓட்டுறது, இது எல்லாமே வந்து கம்மியாகும். இந்த ஒரு ரீசன்னால் ஆயில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $80 போச்சு. போன தடவை வந்து ஈரான் வந்து மிசைல் விட்டப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. அமெரிக்கா பண்ண ஒரு தந்திரம்னு எடுத்துங்க, எது வேணால் எடுத்துங்க. எப்படி ஆனாலும் இஸ்ரேலை வந்து ஈரானோட ஆயில் ஃபீல்டில் அடிக்கிறாங்க, அவனுக்கு நஷ்டம் ஆகும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்களே ரஷ்யா, அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம். ஏன் கொண்டாட்டம்? ஈரானியன் ஆயில் மார்க்கெட்டுக்கு வரல. இப்பயும் வந்து அஃபிஷியலாக வரதில்லை, அன்அஃபிஷியலாக வந்துட்டு இருக்கு. ஊருக்கே தெரியும் அது பிளாக் மார்க்கெட்டில் தான் வித்துட்டு இருக்காங்கன்றது. அஃபிஷியலாக வரல, இல்லை அன்அஃபிஷியலாக எப்படி வேணால் எடுத்துங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு டிமாண்ட் வருதுன்னு சொன்னால் ஆயில் ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக $100 டச் ஆகும். $100 டச் ஆச்சுனாலும் எனக்கு லாபம். அமெரிக்கா இல்லை சவுதி அரேபியா மற்றவங்களுக்கு லாபம். பட் ரஷ்யாவுக்கு லாபம் வரக்கூடாதுன்றது அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அதனால இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண வேணான்றது சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால $80 வரைக்கும் போனது. ஒன்று, அங்கே அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றது இஸ்ரேல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிச்சு. 2வது வந்து இந்த டென்ஷன், ரிசெஷன் இருக்குது. இந்த ரிசெஷன் இருக்கிறனால ஆயில் டிமாண்ட்ஸ் இருக்காது, அப்படியே சரிஞ்சு 74 கீழே வந்துருச்சு. மீண்டும் பார்க்க வேண்டியது வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்ன ஆக போகுது, 1. 2வது, இதனால ஆயில் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் என்ன ஆக போகுது. அது ஏறிச்சுன்னு சொன்னால் இந்தியன் எக்கானமி அடி வாங்கும். இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். சரி, மார்க்கெட்டில் இன்றைக்கி போட்டு மிதிச்சாச்சு. டெக்னிக்கலாக இட் ஹாஸ் ஃபாலன். நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிச்சு. இட் வாஸ் எ டெக்னிக்கல் புல் பேக், ரைட்? ஃப்ளாக் அண்ட் போல் அண்ட் ஃப்ளாக் ஃபார்மேஷன்ஸ். ஸோ A, B, C கீழே வந்து ஆகணும். C வந்து 24,600 லெவல் டார்கெட் வந்துடும். அடுத்த 2 நாளில் வந்துடும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து என்ன பண்ண போகுது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இது டே சார்ட்டோட ஃபார்மேஷன்ஸ். வீக்லி சார்ட்டில் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம F&O ஸ்டாக்ஸில், ரைட், ஆல்மோஸ்ட் 169, 170 ஸ்டாக்ஸ் வந்து ரெட்டில் இருந்துச்சு. வெறும் 15 ஸ்டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு க்ரீனில் இருந்துச்சு. 15 ஸ்டாக்கில் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வர் ஐடி ஸ்டாக்ஸ். காரணம், நம்ம விப்ரோ எக்ஸ்பெக்டடோட பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 6% ப்ராஃபிட் ஜாஸ்தி கொடுத்துருக்குறாங்க. போன வருஷத்தோட வந்து தி ஹவ் கிவன் அ க்ரோத் ஆஃப் 6%. அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாவம் அந்த ஆள் போட்டு அப்படியா மிதிக்கணும் ஒரே நாளில் பெரிய வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி 13% வந்து டவுன். இது வந்து அக்செப்டபிள் இல்லை. அதுதான் அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டி. இன்றைக்கி வந்து மேஜர் ஃபால் வந்து ரியாலிட்டி. ஆல்மோஸ்ட் 4.5% டவுன். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பேர் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 15 டேஸாக என்கிட்ட கேட்குறவங்க யார் கேட்டாலும் இந்த ஸ்டாக் வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு சொன்னால், ஐயா தயவு செஞ்சு பணத்தை எடுத்துகிட்டு உட்காருங்க. அடுத்த 10 நாளில் வந்து நடக்கிற கூத்து பார்த்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றது உட்காந்துட்டு இருக்கோம். டெஃபினட்டாக ப்ரீ தீபாவளி ரேலி வருமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படியே வந்தாலும் அது கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ராப் ஆகிடாதீங்க. சரி, ரியாலிட்டிக்கு வரலாம். ஓப்ராய் ரியாலிட்டிஸ் லாஸ்ட் 4 டேஸாக வந்து கண்டினியூஸாக அப்சைடு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 6.5% போட்டு மிதிச்சிட்டாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தது. டிஎல்எஃப்பும் -3%. இந்தியன் ஹோட்டல்ஸ், நம்ம தாஜ் குரூப்ஸ், அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஃபார்மாவையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க.
மெட்டல்ஸில் எக்ஸப்ட் ஃபார் நேஷ்னல் அலுமினியம், ஹிண்டல்கோ. நேஷ்னல் அலுமினியம் மேலே போகிறதுக்கு வேறு காரணம், நம்ம அதுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டில் போக வேணாம். பட் டெஃபினட்டாக இன்றைக்கி ஐடி செக்டர் மட்டும் மானத்தை காப்பாற்றாத இருந்தால் போயிருக்கோம். டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும். டிசிஎஸ் வந்து ஒரு 0.5% தான் அப்பு, இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் 3% அப்பு. அண்ட் எம்ஃபோசிஸ் நம்ம வந்து போன வாரம் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஸ்டாக், ரைட்? ஜோஹோ மீட்டிங்கில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, க்ளோஸ் அபவுட் 150-160 பீப்புளில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அபவுட் 80-90 பீப்புள் வந்து அன்றைக்கி லைவில் உட்காந்துருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்து எம்ஃபோசிஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. யார் வாங்கினீங்களோ ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஓகே, கம்மிங் பேக் டு இன்ஃபோசிஸ், 2.9% அப்பு. அதோட ரிசல்ட் வருது, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் என்ன சொல்ல போகுது. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 7:20-7:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் செம்ம பாசிட்டிவாக இருக்குது, 0.2% அப்பு. என்னடா 0.2 தான் இது செம்மன்னு சொல்கிறனால 103க்கு மேலே இருக்குல்ல, அதனால் நம்ம செம்மையாக இருக்குன்றது நம்ம சொல்லுறோம். கமாடிட்டி மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து தார்மாராக மேலே ஏறிட்டு இருக்கு இவ்வளோ நேரம், ரைட்? அகெயின் 0.9% வந்து நேச்சுரல் கேஸும், கோல்டு வந்து 0.4 தான் ஏறி இருக்கு. ஏன் 0.4க்கே இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால், நெகட்டிவில் இருந்துச்சு, ஒரு $7-8 மைனஸில் இருந்துச்சு கோல்டு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10.5%, $10.5 வந்து மேலே ஏறி இருக்கு. சில்வர் மோரார்லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே 84.5, 84.10 அந்த லெவலில் தான் இருக்குது. கோல்டு 7,930 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், சென்னையோட கோல்டு ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 94,100 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர், இம்போர்ட்டட் சில்வர். உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று இந்த சைடு ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம ஊர் சமாச்சாரம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2-3 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம், சேட்டலைட் ஃபோனுக்கான ஸ்பெக்ட்ரம், இதில் நம்ம ஊரில் இருக்கிற 2 ஜாம்பவான்கள் இல்லைப்பா இது ஆக்ஷனில் விடணும் சொன்னாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நாங்கள் இவனுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் கொடுத்து தான் வாங்குவோம், ரைட்? அது மாதிரி தான் பண்ணுவோன்ற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிச்சு. எலான் மஸ்க்கும் அதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் வேல போயிருந்தால் இவங்க 2 பேரும் டாமினேட் பண்ணியிருப்பாங்க, ஏர்டெல்லும் ஜியோவும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வே போகும்போதும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பங்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 புது பெரிய ஜாம்பவான்கள் உள்ளே வராங்க, அமேசான், எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க். ஸோ நம்மளுக்கு சேட்டலைட் மூலமாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வரப்போகுது. 5Gயில் வந்து ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ்க்கு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜியோ அடுத்தது என்ன பண்ண போகுது. ஓனாக வந்து ஒரு 1000 சேட்டலைட் விட்டு ஏதாச்சும் பண்ண போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு இருந்தாலும், இன்னொன்று சைடு அஃபீஷியலாக நம்ம தலைவர் அதானி அவர் வந்து அஃபீஷியலாக வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, நானும் சிப்பில் உள்ள இறங்க போகிறேன், ரைட்? சிப் டெக்னாலஜி இந்தியாவில் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. காரணம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப கிளியர் கட் பாலிசி, சைனாவை வந்து நான் இம்போர்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கடான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேதாந்தா உள்ளே வந்துச்சு, டெக்னாலஜி பார்ட்னர் கிடைக்காத வெளில போயிட்டாங்க. ஃபாக்ஸ்காம் ஏற்கனவே வந்து தமிழ்நாடும் கர்நாடகாலையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டாடா குரூப் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, 20,000 crores மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்என்டியும் உள்ளே இருக்கிறாங்க, டெக்ஸானும் உள்ளே வராங்க. அண்ட் இப்போ அதானி குரூப்பும் இறங்குது. இம்மீடியட்டாக நான் வந்து $3 billion, ஒரு பில்லியன்றது 8,400 கோடி, ரைட்? 3 பில்லியன் நீங்கள் போட்டுங்க. அடுத்த 5 வருஷத்தில் $10 billion நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இஸ்ரேலில் இருக்கிற 2 கம்பெனிஸ் அவங்க கூட வந்து டெக்னாலஜி பார்ட்னரோட நாங்கள் உள்ளே வரப்போகிறோம்ன்றது சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி பேஸ் வந்து மகாராஷ்டிராவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, இந்தியா அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் ஹியூஜ் மேனுஃபேக்சரிங் பேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேனுஃபேக்சரிங்னு சொன்னால் என்னென்ன மனசில் வருதுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதானி குரூப்பில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. அதானின்னு சொன்னால் அவங்க வந்து மோஸ்ட்டாக அதானி என்டர்பிரைஸ்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நீங்கள் யோசிக்க வேணாம். அதை ஒட்டி இருக்கிற என்னென்ன கம்பெனிஸ் லாபம் ஆகுதுன்பாங்க. ஃபஸ்ட்டு பவருக்கு என்ன வேணும்? அலுமினியம் வேணும், கேபிள்ஸ் வேணும், ரைட்? ஸ்விட்சஸ் வேணும், இதெல்லாம் ஒரு சைடு. அடுத்தது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணணும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு சொன்னாவே போர்ட் வரும், ஏர்போர்ட் வரும். யார் யாருன்றது நீங்கள் அப்படியே கம்பெனி போட்டுகிட்டே வந்துடுங்க. லாஜிஸ்டிக்ஸ் வரும், ட்ரக்கில் வந்து மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே வந்து தேவை இருக்கும். அண்ட் பெரிய லெவலில் வந்து இந்தியா வந்து அடுத்த 3-4 இயர்ஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்டு லீடர். இன்றைக்கி சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக எஸ் நம்ம வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறோம். ஆனால் அடுத்த 3-4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸில் வந்து பெரிய ஜாம்பவான ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சைனா வேண்டான்ற லெவலில் இருக்கும் போதும் இந்தியாவுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.